Hello friends, welcome to Easy English in Tamil. Today we are going to see present tense and its subdivisions both in English and Tamil with examples. So, shall we start? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நம்ம வந்து ப்ரெசன்ட்ல சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோங்கிறத ப்ரெசன்ட்ல வெல் பிளான்டா பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம ப்ரெசன்ட்ல தான் சொல்லுவோம். ஸோ த ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் த ப்ரெசன்ட் அண்ட் டு டாக் அபவுட் த ஃபியூச்சர். ஸோ இதான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இதுல என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கன்டினியூவஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ் டென்ஸ். இப்போ வந்து இந்த 4த்தையுமே நம்ம எக்ஸாம்பிள்ஸோட தனித்தனியா பார்க்க போறோம் ரொம்ப டீட்டெயில்டா. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமா வெர்ப் வரும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்ப்ல வந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆம், இஸ், ஆர் இந்த 3 வெர்பும் பிரசன்ட் டென்ஸ நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்க்கு என்னென்ன வெர்ப் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, ஆம் அப்படிங்கிற வெர்ப் வரும். நெக்ஸ்ட் ஹி, ஷி, இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தா ஹிஸ் வரும். அதுக்கப்புறம் வேற ஃபார்மேட்ல வந்து சென்டென்ஸ் வரும்போது வெர்ப் பிளஸ் எஸ் வரும். நெக்ஸ்ட் வி, யூ, தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்போது ஆர் அப்படிங்கிற வேர்ப் வரும். இப்ப பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஐக்கு ஆம் தவிர வேற எந்த வேர்பும் வராது. ஏன்னா, இங்க இருக்கிற இஸ், ஆர் தவிர ஆம் வந்து எக்செப்ஷனல். அது கூட இஸ்ஸும் போட முடியாது, ஆரும் போட முடியாது. ஸோ அந்த மாரி இது சமயத்துல வந்து நம்ம ஐ கூட எப்பவுமே ஆம் தான் சேர்ப்போம். ஹி, ஷி, இட் பாத்தீங்கன்னா, சிங்குலர் அப்படிங்கிறதுனால அது இஸ் வருது. இஸ் இல்லாம வேற ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஏதாச்சும் வரும்போது பார்த்தீங்கன்னா, வெர்ப் பிளஸ் எஸ் அப்படின்னு வரும். இப்ப அது வந்து எக்ஸாம்பிள்ல சொல்லும்போது நான் சொல்றேன். வி, யூ, தே அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ப்ளூரல் சப்ஜெக்ட். அதனால நம்ம ஆர் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்க்கு இந்த வேர்புக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஃபைன். நான் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். ஸோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுனால நம்ம ஆம் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து இது பிரசன்ட் ஃபார்மட்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஹி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஹி, ஷீ, இட் வந்தா இஸ் வரும். அப்படி இல்லன்னா வெர்ப் பிளஸ் எஸ் வரும். அதான் வந்து இந்த கோஸ். வெர்ப் வந்து கோஸ் பிளஸ் எஸ் 2த்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கோஸ் அப்படின்னு வந்திருக்குது. கோ பிளஸ் எஸ் வந்து ஜிஓஎஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து வராது. அதனால தான் நம்ம வந்து கோஸ் ஜிஓஇஎஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுவும் பிரசன்ட் டென்ஸ். ஹி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டேனா அவன் தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான், போறான் அப்படின்றது வந்து பிரசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் தே ஆர் ரெடி. அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். தே அப்படிங்கிறது ப்ளூரல். அதனால நம்ம ஆர் அப்படிங்கிற ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுக்கான சப்ஜெக்ட், இதுக்கான வேர்ப் எக்ஸாம்பிள்ஸ். இதை பார்த்தாவே நம்மளுக்கு ஈஸியா புரியும். சிங்குலர் அப்படின்னாவே நம்ம ஹிஸ் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் அப்படின்னாவே ஆர் யூஸ் பண்ணணும். ஆனா ஐ வந்து எக்ஸப்ஷனல். அதுக்கு ஆம் அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் நாம இப்ப பார்க்க போறது வந்து பிரசன்ட் கன்டினியூவஸ் டென்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் ஆம், இஸ், ஆர் ஏதாச்சும் ஒரு வேர்ப் வரும். பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. அந்த வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜினா எந்த ஆக்ஷன் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்ஸ் அங்க வரும். ஸோ இதுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ அப்படின்னா இங்கேயும் சேம் தான். ஐ அப்படின்ற சப்ஜெக்ட்க்கு இங்க வந்து ஆம் அப்படிங்கிற வேர்ப் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ரீடிங். ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ஆம் வந்து பிரசன்ட் வேர்பு. கண்டினியூவஸ் ஃபார்மட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ரீடிங் அதான். ரீட் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஐ ஆம் ரீடிங். நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது கண்டினியூவஸா போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால வந்து இதுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம சொல்றோம். ஐ ஆம் ரீடிங். நெக்ஸ்ட் he is watching movie. He subject, his வந்து am is or formatல ஒரு auxiliary verb. Watching வந்து verb plus ing action verb. Watch plus ing watching movie. So he is watching movie. அவன் படம் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது present continuous tense. They are reading stories. அவர்கள்
கதைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தே சப்ஜெக்ட் ப்ளூரல் ஆர் ப்ளூரல் வேர்பு ரீடிங் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ரீட் பிளஸ் ஐஎன்ஜி அதான் ரீடிங். ஸோ தே ஆர் ரீடிங் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த ஃபார்மட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆல்ரெடி நம்மளுக்கு சப்ஜெக்ட் தெரியும், வேர்ப் வந்து ஹேவ் ஆர் ஹேஸ் எதுனா போடணும்னு தெரியும். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்ட் எடுத்துக்கிறோம், ஆக்ஷன் வேர்ப் கோ அப்படின்னா கோவோட பாஸ்ட் டென்ஸ், அது கோ வந்து பிரசன்ட் டென்ஸ், அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வென்ட், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கான். இப்ப கோவை நம்ம வந்து V1 வேர்ப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் V2 வேர்ப் வந்து வென்ட். V3 ஃபார்ம்ல இருக்கு பாத்தீங்களா கான். அதுதான் வந்து நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து ஒரு விஷயம் வந்து இப்ப நடந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப யூஸ் பண்ணுவோம். அதாவது V3 வேர்ப் கோ, வென்ட், கான். கான் அப்படிங்கிறது தான் V3 வேர்ப். இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் எல்லாம் பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்ப்போம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். நான் என் ஒர்க்கை செஞ்சு முடிச்சுட்டேன். கம்ப்ளீட்டட்னா முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வந்து இது எப்போ வந்து முடிஞ்சிருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும். இல்ல வந்து ஆல்ரெடி வந்து குடுத்த ஒர்க்க முடிச்சிருப்போம். சரி இதான் வந்து கம்ப்ளீட்டட் மை ஒர்க். ஆனா இதுல வந்து டைம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அவன் முடிச்சிருக்கான் அவ்வளோதான். ஸோ அப்ப வந்து நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு வந்து என்ன ஃபார்ம் வேர்ப் வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் தான் வரணும். ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வந்தா ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹி, ஷி, இட் அந்த 3 சப்ஜெக்ட் வந்தா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். நான் என் ஒர்க்க செஞ்சு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டன் வெல். யூ சப்ஜெக்ட் ஹேவ் பெர்ஃபெக்ட் டென்ஸோட வேர்ப் போட்டிருக்கோம். ப்ளூரல் யூ வந்து டன் அப்படிங்கிறது டூவோட V3 வேர்ப். டூ, டிட், டன். டன் வெல். யூ ஹேவ் டன் வெல். நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. பண்ணீங்க, பண்றீங்க அப்படி. யூ ஹேவ் டன் வெல் பண்ணிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் we have started the program. நாங்க ப்ரோக்ராம ஆரம்பிச்சிட்டோம். we subject have perfect tense started அப்படிங்கிறது past participle verb. past participle அதாவது V3 verb start அப்படின்னு சொல்லுவோம். start, started, started. So we have started the program. இது எல்லாமே வந்து present perfect tenseல வரும். next நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா as he has finished his homework. he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், has அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் டென்ஸோட verb. have or as சொன்னோம் இல்லையா? ஸோ முதல்ல வந்து I, you, we வந்ததுனால நம்ம have போட்டோம். இப்போ he வந்திருக்கு. he, she, it வந்தா has போடணும். நெக்ஸ்ட் வந்து finished. finished அப்படிங்கிறதுக்கு finish அதான் present tense verb. finished, finished. ஃபினிஷோட V3 verb தான் finished. ஸோ அங்க போட்டிருக்கோம். இஸ் homework. அவன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டான். he has finished his homework. ஸோ இதான் வந்து present perfect tense. இந்த present perfect tenseக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளால சப்போஸ் வேர்ப வச்சு என்னால கண்டுபிடிக்கல முடியல அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு வந்து ஜஸ்ட், பிஃபோர், ஹெட், நெவர், ஓவர், ஆல்ரெடி அந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதான் வந்து present perfect tense. நெக்ஸ்ட் present perfect continuous tense. இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டும் கண்டினியூஸும் சேர்ந்த மாதிரி வரும். இதுல பாருங்க சப்ஜெக்ட் ஹேவ் ஆர் ஆஸ் பிளஸ் பீன். இதுல நம்ம ஆட் பண்ண வேண்டியது பீன் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. இதான் வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஃபார்மேட். அதுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் எது வரும்னு பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ் பீன் வரும். நெக்ஸ்ட் ஹி, ஷி, இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஹேஸ் பீன் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே.
ஐ சப்ஜெக்ட் வந்தா நம்ம என்ன போடணும்? ஹேவ் பீன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் verb பிளஸ் ஐஎன்ஜி குடுத்துருக்காங்க. இங்க என்ன verb வந்திருக்குன்னா ஒர்க். ஸோ ஒர்க் பிளஸ் ஐஎன்ஜி ஒர்க்கிங் ஆல் டே. மீதி இருக்கிற வேர்ட்ஸ். ஸோ ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டேனா நான் நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அது வந்து அப்படியே கன்டினியூஸா முடிக்கல. ஆனா கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இதுல ஐஎன்ஜில சொல்றோம். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே. இப்ப இந்த ஆல் டே இதுல வந்து சில க்ளூ வரும். ஆல் டே, ஹவ் லாங், ஃபார், சின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா, அது வந்து பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸ்ல வரும். ஸோ இங்க ஆல் டே அப்படிங்கிறது ஒரு க்ளூ தான். அப்படி நம்மளால வந்து அந்த சென்டென்ஸ கண்டுபிடிக்க முடியல. இந்த மாரி க்ளூ வேர்ட்ஸ வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் யூ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 இயர்ஸ். யூ யூ வந்தா நம்ம என்ன போடணும்? ஹாவ் பீன். அதுக்கப்புறம் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜில என்ன இருக்கு? லேர்ன் பிளஸ் ஐஎன்ஜி லேர்னிங்கா மாறியிருக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம போட்டுக்கணும். ஸோ யூ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 இயர்ஸ். நீ இங்கிலீஷ் 2 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கியா? கத்துக்கிட்டு இருக்கியா? அப்படி கத்துக்கிட்டு இருக்கேன். யூ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 இயர்ஸ். நெக்ஸ்ட் யூ ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். யூ வந்தா ஹாவ் பீன் போடணும். ப்ளே பிளஸ் ஐஎன்ஜி பிளேயிங் சின்ஸ் மார்னிங். சின்ஸ் அப்படிங்கிறது இங்க க்ளூ வேர்டு தான். ஸோ நீ காலையில இருந்து விளையாடிட்டு இருக்க. அப்படின்றது காலையில இருந்து விளையாடிட்டு இருக்க. கன்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்றோம். சின்ஸ் மார்னிங். யூ ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, "He has been studying English for 2 years." 2 வருஷமா நீ இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருக்க. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்க. கன்டினியூஸ் ஆயிட்டே இருக்குது. ஹி வந்தா ஹாஸ் பீன் போடணும். ஸ்டடி பிளஸ் ஐஎன்ஜி ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃபார் 2 இயர்ஸ். ஃபார் அப்படிங்கிறது இங்க ஒரு க்ளூ வேர்டு தான். ஸோ வந்து இதெல்லாம் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து பிரசன்ட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்த்த 4 டிவிஷன்ஸ்லுமே இருந்து கொஞ்சம் சென்டென்சஸ் குடுத்துருக்கேன். இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? பிரசன்ட் டென்ஸா? பிரசன்ட் கன்டினியூயஸ் டென்ஸா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா? அப்படிங்கிறத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல வந்து உங்களோட ஆன்ஸர போடுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்னோட ஆன்ஸர போடுறேன். நீங்க அத கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எத்தன நீங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க, எத்தன ராங்கா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு. இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாவே உங்களுக்கு நல்லாவே இங்கிலீஷ் பேசவும் வந்துரும். அதே சமயத்துல நம்ம ஈஸியாவும் எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.